நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க so that you get notified. ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு சிறுதானியத்தில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. உப்புமா, ஏன்னா இது கூட முளைக்கட்டின பாசிப்பயிறு சுண்டல் பண்ணுறதுனால காய் எதுவும் போடலை, அதுவே போதுமானது. கொஞ்சமாக கருவேப்பிலை இருந்தது, அதை அப்படியே வதக்கி தொகையில் அரைச்சிட்டேன். புழுங்கல் அரிசி சாதம் வடித்தது, சுண்டல் பாசிப்பயிறு சுண்டல். நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். முளை கட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 or 3 days தான் எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நாள் வச்சுக்காதீங்க, நல்லா இருக்காது, உடம்புக்கு அது நல்லதில்லை. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு ஜீரகம் தாளிச்சிட்டு கொஞ்சம் நல்லா பொரி விட்டுருங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பூண்டு 2 தட்டி போட்டுக்கோங்க. வெங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. போட்டு இந்த சுண்டல் முளைக்கட்டினதை என்ன பண்ண, அந்த பயிரை வந்து 2 விசில் வச்சு அரை உப்பு போட்டு குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி திட்டமாக விடுங்க. விட்டு அதை எடுத்துட்டு, தண்ணி கரெக்டாக இருக்கணும். எடுத்துட்டு சுண்டலில் வேக வச்சதை எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடி பிடிக்கக்கூடாது. அப்புறமா ஆஃப் பண்ணும்போது தேங்காய் துருவலை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான முளைக்கட்டின பயிறு சுண்டல் ரெடி ஆகிடும். இது வந்து பொங்கல், சிறுதானியத்தில் குதிரைவாலி பொங்கல். இது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக கடகடன்னு சொல்லிடுறேன். அரை கப்பு குதிரைவாலி எடுத்திங்கன்னா இதுவே போதுமானது. நான் கப்பு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வருங்க, இந்த கப்பால் தான் அரை கப்பு எடுத்திருக்கேன். அரை கப்புக்கு கொஞ்சம் கீழே பாசிப்பருப்பு. அந்த பாசிப்பயிறு என்ன பண்ணுங்கன்னா குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டு திட்டமாக தண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் அரை கப்பு எடுக்கிறீங்கன்னா 3 பங்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? 3 பங்கு இல்லை 4 பங்கு கூட விட்டுக்கோங்க. 3 பங்கு விட்டு பாருங்கள், தொட்டு பாருங்கள், அதிலே வெந்துடும். சில தானியங்கள் வேகலைன்னா கொஞ்சமாக வெந்நீர் அதில் சேர்த்துக்கலாம். தளதளம் தண்ணி கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க பிறகு இந்த அரிசி எந்த சிறுதானியம் இருந்தாலும் கழுவி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3/4 வேக்காடு வெந்த பிறகு அதில் போதுமான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சிங்களே பாசிப்பயிறு, அதை எடுத்து கொட்டி கலந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு வந்து டயட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, டயட்டு பிபி சுகர் இருக்குது, above 40க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாக்கா தாளிப்பு எதுவும் போடாமல் மிளகு பொடி ஜீரக பொடி போட்டு கருவேப்பிலை அதில் போட்டிங்கன்னா போதுமானது. இப்போ சின்ன குழந்தைங்களா இருக்கும், நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வேக வச்சுட்டு நெய்யும் இல்லை நல்லா நெய்யோ போட்டு ஜீரகம் மிளகு போட்டு பெருங்காயம் போட்டு இந்த மாதிரி தாளித்து கொட்டி மூடிட்டிங்கன்னா அருமையான பொங்கல் ரெடி ஆகிடும். பசலைக்கீரை கூட்டு. இந்த பசலைக்கீரையை பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். அனிமிக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பசலைக்கீரையை எடுத்துக்கோங்க. அது மாதிரி முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. பசலைக்கீரை கூட்டு சூப்பராக இருக்கும். பசலைக்கீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை, கரிசாலை வந்து இந்த கிளைமேட்டில் எடுக்காதீங்க, வேண்டாம், கோல்டு பிடிக்கும். அதனால தான் நான் அதை வாங்கலை. ஆனால் இப்போ தான் நல்லா கிடைக்குது கரிசாலை பொன்னாங்கண்ணிலாம். இந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒத்துக்கும் அப்படின்றவங்க சாப்பிடுங்க. பசலைக்கீரை கூட்டு தோரம்பருப்பு போட்டு, இதில் வந்து சில பேர் பாசிப்பருப்பு போட்டு பண்ணலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் பழக்கம் வந்து தோரம்பருப்பு தான். இது கூட இது பாருங்கள், ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அரைச்சி வச்சுருக்கேன், கிளாஸில் மாற்றணும். மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். பொங்கலுக்கு வந்து சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் ஓப்பன் பண்ணி அதுக்கு தாளிக்கணும், அவ்வளோ மட்டும்தான். இதாங்க இன்றைய சமையல். ஆனால் இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடும்போது டிஃபன் சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா? இது சாப்பிட்டீங்கன்னா இதே முடிச்சிடணும். அதை ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது வந்து 500 கிராமா என்னன்னு தெரியல, பாருங்கள். இது வந்து எவ்வளோ 400 ருபீஸ், ஓகேங்களா? இந்த அத்திப்பழத்தை தான் நான் சொன்னேன், ஓகேங்களா? இது வந்து 400 ருபீஸ், கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃப்ரெஷ் அத்திப்பழம் நான் காமிக்கிறேன் இல்லையா, வீடியோவில் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், நேற்று வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃப்ரெஷ் அத்திப்பழம் கூட இதுக்கு பதில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரெஷ் பழம் கிடைக்கிற நாளைக்கு ஒரு 4 பழம் போட்டு இதில் அடிச்சிருவேன். ஏன்னா 2 பேருக்கு அப்படின்றதுனால. மற்ற டைம் கிடைக்கல இல்லை அப்படின்னும்போது இதை நைட்டே வந்து ஊற வச்சுருவேன். அதனால தான் இது வந்து இந்த 2 ரோல் அவ்வளோதாங்க, 400 ருபீஸ் இது, ஓகேங்களா? அதனால தான் நான் ஃப்ரெஷ் அத்திப்பழம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நம்ம வீடியோவில் சொன்னேன். முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, முடியாதவங்க அவங்கவுங்க சௌரியம், ஓகேங்களா? இப்போ இன்னைய சமையல் பார்த்துட்டோம், ஓகேங்களா? மாதுளம்பழம் வந்து இப்போ கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிது. அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். வேணுன்றவங்க, சூப்பராக இருக்குது பழம், வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து இப்போ சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இன்னைக்கு நாளுக்கு தேவையான எனர்ஜி பூரா இதில் இருக்கும், ஓகேங்களா? அது கூட ஒரு 11 o'clock இந்த மாதுளம்பழம் ஜூஸோ, சாத்துக்குடி ஜூஸோ, இல்லைனா செவ்வாழையோ, இல்லை நேந்திரம்பழமோ, கொய்யா பழம், அதாவது கனியிலே சிறந்த கனி கொய்யா கனின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சிகப்பு கொய்யா கிடைச்சா 2 கொய்யா பழம் சாப்பிட்லாம். அது கிடைக்கல அப்படின்னும்போது வேற கொய்யா பழம் ஆப்ஷனுக்கு போயிடலாம், ஓகேங்களா? அதனால இந்த மாதுளம்பழம் ஜூஸ் தான் சாப்பிடணும், சாத்துக்குடி ஜூஸ் தான் சாப்பிடணும், நேந்திரம்பழம் தான் சாப்பிடணும், செவ்வாழை தான் சாப்பிடணுன்றது இல்லை.
இத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஆனாலும் நீங்கள் கொய்யா பழம் கிடைச்சா அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. அது மாதிரி முருங்கைக்கீரை கிடைச்சா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது துவர்ப்பு சத்தும் சேர்த்துக்கோங்க, உவர்ப்பு சத்தும் சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ இந்த மாதிரி ஐட்டங்களை நிறைய எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதாங்க இன்னைய சமையல். இது வந்து கருவேப்பிலை துவையல். நம்ம வீட்டில் வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் இல்லாத நாளே இருக்காது. டெய்லியுமே அது ஏதாவது உணவில் போயிடும். ஓகேங்களா? இதாங்க சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, அதே மாதிரி பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். இது ஏன் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன்னா, என்னை பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி மாறி வந்தீங்கன்னா நோயிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஆனாலும் நோய் வராதான்னா எல்லாருமே மனுஷன்தாங்க. நம்மளுக்கு டிப்ரெஸ், அதாவது ரொம்ப மனசு கஷ்டப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும். அது நான் சொல்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் எல்லா நிலையும் வரும். அதனால் ரொம்ப டிப்ரெஸ் ஆகாதீங்க. படிக்கிற பிள்ளைங்கள நல்லா ஹாப்பியாக வச்சுக்கோங்க. கூட நிறைய நேரம் பேசுங்க. ஓகேங்களா? இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்த மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் எண்ணில் ஒரு கருவியாக இருக்கும். நல்லது பண்ணுறதுல உங்களோட சேர்ந்து நானும் ஒரு பங்காக இருப்பேன். ஓகேங்களா? நன்றி.